தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 500 கடைகள் மூடப்பட உள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகள் பல கட்டங்களாக மூடப்படுவது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 500 சில்லறை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என தமிழக அரசின் அரசாணை நேற்று வெளியான நிலையில் நாளை முதல் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த முடிவு திடீரென நேற்று ஒரே நாளில் எடுக்கப்பட்ட ஒன்றல்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மொத்தம் 5329 மதுக்கடைகள் உள்ளன. இவற்றில் 500 கடைகள் மூடப்படும் என கடந்த ஏப்ரல் மாதம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் அப்போதைய அமைச்சரான திமுகவின் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் அறிவித்தார். 2 ஆண்டு காலத்தில் இதுவரை 96 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. கூடுதலாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் 500 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டது. எந்தெந்த கடைகளை மூடலாம் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு மண்டலத்திலும் எத்தனை கடைகளை மூடலாம் என்ற பட்டியல் மண்டல மேலாளர்கள் மூலம் பெறப்பட்டது. அதில் குறிப்பாக பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றிற்கு அருகே உள்ள கடைகளுக்கு மூடுவதில் முன்னுரிமை அளித்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மாக் மதுபான விற்பனை கடைகளின் மொத்த எண்ணிக்கை 4829 குறையும். டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது திமுக, அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் முக்கிய வாக்குறுதிகளாக உள்ளன. ஆனால் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஒருபடி மேலே சென்று தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்ற வாக்குறுதியை அளித்தது. ஆனால் அதே திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவ்வாறான வாக்குறுதி எதையும் கொடுக்கவில்லை. இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளில் தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு என்பது குறித்த தகவல் RTI மூலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியானது. அதில் 2006ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் மொத்தம் 6736 டாஸ்மாக் கடைகள் இயங்கியதாகவும், அடுத்து ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைந்த 2011ஆம் ஆண்டு வாக்கில் 40 கடைகள் மட்டும் மூடப்பட்டு 6696 டாஸ்மாக் கடைகள் தமிழகத்தில் இயங்கி வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் டாஸ்மாக் விவகாரம் பூதாகரமாக வெடித்து கிளம்பியதால் கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய நெருக்கடி அதிமுக அரசுக்கு ஏற்பட்டது. மேலும் 2016ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்ற முழக்கத்தை திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் உரத்து எழுப்பியதை அடுத்து நெருக்கடி முற்றியதால் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டதை அடுத்து முதற்கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் தன் பங்கிற்கு 500 கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார். இதனிடையே நெடுஞ்சாலைகளில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவின்படி நெடுஞ்சாலையில் இயங்கி வந்த கடைகள் மூடப்பட்டன. இவ்வாறு 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் 1290 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. மொத்தத்தில் திமுக, அதிமுக ஆட்சி நடைபெற்ற கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் மொத்த எண்ணிக்கை 1311 என்ற புள்ளி விவரம் RTI மூலம் வெளியானது. பூரண மதுவிலக்கு கோரி பல காலகட்டங்களில் பல போராட்டங்கள் நடந்துள்ளன. மதுவிலக்கு கோரி தனிநபராக நின்று போராடிய சசிபெருமாள் மற்றும் வழக்குரைஞர் நந்தினி தொடங்கி கட்சியினர், இயக்கத்தினர், பெண்கள் பல போராட்டங்களை தமிழகத்தில் முன்னெடுத்துள்ளனர். ஆனால் அரசுக்கான நிதி ஆதாரத்துக்கான முதன்மையான நீர்ம பொருளாக மது இருக்கின்ற காரணத்தால் முழு மதுவிலக்கிற்கு அரசு தயக்கம் காட்டுகிறது. மதுவிலக்கு என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது மதுவிலக்கு என்பது படிப்படியாக கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதிகள் சறுக்குவதை பார்க்க முடிகிறது. அதுவும் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும் போது இத்தனை கடைகள் மூடப்படுகிறது என்ற அறிவிப்பும் வருகிறது. இப்படி படிப்படியான மதுக்கடைகள் மூடப்படுவதால் விற்பனையில் எந்தவித மாறுபாடும் ஏற்பட போவதில்லைதான்.